ஸோ பைத்தானில் பில்டிங் ஃபங்க்ஷனில் வந்து காலபிள்ன்ற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு எப்படின்னா காலபிளில் ஒரு அப்பியர் ஆகுச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் எனக்கு வந்து அந்த இது அப்பியரபிளாக இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் அதோட யூஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுறேன், x 5 ஒரு வேரியபிளுக்கு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸோ பிரிண்ட் ஸோ காலபிள்ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எக்ஸ்ன்ற வேரியபிள் எனக்கு வந்துட்டு எக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட்னா ஸோ அது என்ன பண்ணுறேன், எனக்கு காலபிளாக இருக்கான்னு செக் பண்ணேன். அடுத்து வந்து என்ன பண்ணுறேன், ஸோ டெஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு இன்டென்டேஷன் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஒய்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டு எதுக்குன்னா டெஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட் ஃபங்க்ஷன்லேருந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ அது வந்துட்டு ஸோ பிரிண்ட் இப்போ ஒய்ன்றது தான் என்னோட ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா காலபிள் இருக்கான்னு செக் பண்ணுறேன். காலபிள் ஒய்ன்னு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு F5 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது வந்து எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்துட்டு எனக்கு காலபிள் இருக்கான்னு பார்க்குது. ஆனால் அது வந்து காலபிள் ஆப்ஜெக்ட் கிடையாது. அதனால் நமக்கு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். சரிங்களா? எதுக்குன்னா டெஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனோட ஆப்ஜெக்ட் அது காலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை கால் பண்ணும்போது ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது. ஆமாம், அது வந்து காலபிள் தான். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து கால் பண்ணுற அளவுக்கு அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறதுனால அவுட்புட்டில் வந்துட்டு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் இதில் நம்ம மேஜிக் மெத்தட் ஒன்று இருக்குது, கால்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட யூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து தமிழ்ன்ற ஒரு கிளாஸ் ரெடி பண்ணுறேன். கொடுத்துட்டு இன்டென்டேஷன் ஸோ கொடுத்துட்டு ஸோ டெஃப் வந்து டிஃபைன் த ஃபங்க்ஷன். ஸோ $_ இது காலபிளில் வந்து CALS இது வந்து மேஜிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. $_ கால் $_ கொடுத்துட்டு ஸோ செல்ஃப் எதுக்குன்னா வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ள எது கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண செல்ஃப்ன்றதை நம்ம ஆர்குமெண்ட் கொடுப்போம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ பிரிண்ட் வெல்கம் டு ஸோ கொடுத்துட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்துட்டு கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓன்ற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கிளாஸ் நேம் என்ன, ஸோ தமிழா, ஸோ தமிழ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ ஓப்பன் கிளாஸ் ப்ராக்கெட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஓன்ற ஆப்ஜெக்ட்டை வச்சு நான் கால் பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஸோ நம்ம என்ன நார்மலாக வந்து ஓ டாட் அந்த உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து கால் பண்ணுவோமா? சரிங்களா? அந்த மாதிரி பண்ணாமல் வெறும் அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு நம்ம கொடுத்தாலே போதும், அந்த உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஸோ இதுதான் காலபிள் ஃபங்க்ஷனோட யூஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.